இன்னைக்கு நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 13ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஹல்கையும் அவர் கூட இருந்த பவுண்டரவரையும் இந்த அத்தாரிட்டி கைது பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் வேற ஒரு பிளானெட்டை அடைச்சு வச்சிருக்காங்க. அப்போ மோனோலித் அவங்க லேப்ல இருந்துட்டு ஹல்கோட தலையில போட்டிருக்க அந்த ரோபோட் சாரான பார்ட்ஸை வச்சு ஹல்க்குக்கும் இந்த அத்தாரிட்டி டீமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்ததுல நம்ம ஹல்க் அவரோட டைமென்ஷன்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகும்போது குறுக்க வந்த அந்த அத்தாரிட்டி டீம்ஸ்ல உள்ள மெம்பர்ஸ் மேல மோதி ஹல்க் மோதினதுல அந்த அத்தாரிட்டி டீம்ஸ்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துடுறாங்க. இதை பார்த்த மோனோலித் ஹல்க் அவங்க மேல ஒரு தற்செயல தான் மோதிருக்காரு, இது ஒரு விபத்து. ஆனா அந்த வேற டைமென்ஷன்ல இருந்து வந்த அத்தாரிட்டி டீம் ஹல்க் தான் அவங்க எல்லாரையும் கொலை பண்ணாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஹல்க் இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹல்க்கு இப்ப நம்மளோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மோனோலித் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவங்க இடத்துக்கு வந்திருக்க அத்தாரிட்டி டீமை மீட் பண்ண போறாங்க. மோனோலித் அவங்க இடத்துக்கு வந்திருக்க அத்தாரிட்டி டீமை சந்திச்சு ஹல்க்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு விளக்குறதுக்காக அவங்க கிட்ட போறாங்க. அப்போ அந்த அத்தாரிட்டி டீம் மோனோலித்தை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு மோனோலித்தை தாக்குறதுக்காக முன்னாடி வராங்க. மோனோலித் அவங்கள விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இருக்கிறதுனால அவளோட சக்தியை வச்சு அந்த அத்தாரிட்டி டீமை ஈஸியாவே டிஃபீட் பண்ணிடுறா. நம்மளை விட சக்தி வாய்ந்த ஒருத்தரை எதிர்த்து தாக்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த அத்தாரிட்டி டீம் மோனோலித் கிட்ட சரணடைஞ்சிடறாங்க. அப்பதான் மோனோலித் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறா. அப்படியே அந்த அத்தாரிட்டி மோனோலித்த ஹல்கையும் அந்த பவுண்டரவரையும் பிடிச்சு வச்சிருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த அத்தாரிட்டி பிடிச்சு வச்சிருந்த ரெண்டு பேரையும் மோனோலித் பழைய மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறா. ஹல்க பார்த்ததும் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஹல்கி கிட்ட சந்தோஷத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் அடைச்சு வச்சிருக்க ஹல்க் அவர் முன்னாடி வந்த டிராகனை கொண்டுட்டு அது மேல உட்கார்ந்துட்டு அடுத்து யாரு என் கூட சண்டைக்கு வர போறாங்க அப்படின்னு வெறியோட காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் அவர் இருந்த இடத்துல இருந்துட்டு அப்ப ப்ரூஸ் பக்கத்துல இருந்தவரை கூப்பிட்டு ப்ரூஸ் இது மாதிரி அவர்கிட்ட இந்த இடத்த கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் என்னோட வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்பி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சைக்காட்டிஸ்ட் டாக்டரை போய் மீட் பண்றாரு. ப்ரூஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சைக்காட்டிஸ்ட் டாக்டரை மீட் பண்ணி ப்ரூஸ் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ப்ரூஸ் அங்க இருந்து அவர் இருந்த இடத்த போய் பார்க்க அந்த இடமே எங்க பார்த்தாலும் ரத்தமா ரத்த கலரியோட இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ப்ரூஸ்க்கு இதெல்லாம் யார் பண்ணிருப்பா அப்படின்னு அந்த இடத்துல சாக்காயிடுறாரு. அப்போ ப்ரூஸ் முன்னாடி திடீர்னு உடம்புல ரத்தத்தோட ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. ப்ரூஸ் அவரை பார்த்து அப்பா நீங்களா அது அப்படின்னு சொல்ல அப்போ ப்ரூஸ் முன்னாடி உடம்புல ரத்தத்தோட வந்தவர் திடீர்னு ப்ரூஸோட பின்னாடி வந்து நின்னுறாரு. திடீர்னு உடம்புல ரத்தத்தோட பின்னாடி வந்து நின்னதும் அதை பார்த்ததும் ப்ரூஸ்க்கு பயத்துல அள்ளு விட்டுருச்சு. பயத்துல ப்ரூஸ் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ஹல்க் அடைச்சு வைக்கப்பட்ட அந்த சீக்ரெட்டான ரூம்ஸோட டோர்ஸ் ஓபன் பண்றாரு. ப்ரூஸ் அந்த ஹல்க் அடைச்சு வைக்கப்பட்ட அந்த சீக்ரெட்டான இடத்துக்குள்ள ஓடுறதுக்காக அந்த டோர்ஸை ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஓடுறதுக்காக தயாரா நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய டீமன் அந்த டோர்ஸ் வழியா எட்டி பாக்குது. அதை பார்த்ததும் ப்ரூஸ் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் அப்படியே அந்த இடத்துல நின்னுறாரு. அப்போ ப்ரூஸ் பின்னாடி உடம்புல ரத்தத்தோட வந்து நின்னவரு ப்ரூஸ் அப்படியே பின்னாடி இருந்து எட்டி உதஞ்சு ப்ரூஸ் அப்படியே அந்த டீமன் இருக்கிற இடத்துக்குள்ள தள்ளி வெளியே இருந்து அந்த டோர்ஸை லாக் பண்ணிடுறாரு. ப்ரூஸ் அந்த இடத்துக்குள்ள தள்ளி டோர்ஸை லாக் பண்ணதும் அந்த ரத்த வெள்ளத்துல இருந்தவர் அப்படியே நடந்து போய் ப்ரூஸோட சேர்ல உட்காந்துட்டு ஸ்டேஜ் 1 ஆக்டிவேட் பண்றாரு. அப்போ நம்ம ஹல்க் முன்னாடி பழைய மாதிரி மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஃபோர்ஸ் வந்து நிக்குது. ஆர்மி ஃபோர்ஸை பார்த்ததும் ஹல்க் கத்திட்டு அவங்களை தாக்குறதுக்காக முன்னாடி வர்றாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள வந்து விழுந்த ப்ரூஸ் ஹல்கை பார்த்து ஹல்க் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு ஹல்கை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் மோனோலித் கிட்ட இருக்கிற ஹல்கை காட்டுறாங்க. அப்போ ஹல்க் மோனோலித் கிட்ட ப்ரூஸ் பேனருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, நான் உடனடியாக அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மோனோலித் ஹல்க் கிட்ட ஹல்க் நீங்க எங்களை விட்டு எங்க போக போறீங்க, இங்க இருக்க எல்லாரும் உங்களை கடவுளை பாக்குறாங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க எங்க போக போறீங்க, அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாருமே உங்களை உண்மையா நேசிக்கிறாங்க, நானும் தான் அப்படின்ற மாதிரி மோனோலித் ஹல்கி கிட்ட சொல்றாங்க. இங்க பாரு மோனோலித் உங்ககிட்ட பேசுறதுக்குன்னா எனக்கு நேரம் இல்ல, ப்ரூஸ் பேனருக்கு ஏதோ ஆபத்து நடக்க போற மாதிரி எனக்கு தெரியுது, நான் உடனடியாக அங்க இருந்து கிளம்பி ஆகணும், நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஹல்க் அவங்களை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்காக அவர் உடம்போட பொருத்தப்பட்டிருக்க ரோபோட் பார்ட்ஸ்ல உள்ள ஒரு ஜெட் பேக் ஆன் பண்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த பவுண்டர் இன்னொருத்தவரும் ஹல்க் அந்த இடத்துல இருந்து கிளம்ப விடாம அவங்க ரெண்டு பேரும் ஹல்கை இறுக்கி பிடிச்சி ஹல்க் அந்த இடத்துல இருந்து கிளம்ப விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டோர்ஸ்க்குள்ள போன ப்ரூஸ் ஹல்க் கிட்ட ஹல்க் நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் பொறுமையாரு, பொறுமையா உன்னோட மூச்சு எடுத்து விட்டு என்னோட பக்கத்துல உட்காரு அப்படின்னு ப்ரூஸ் ஹல்க் கிட்ட சொல்ல ஹல்க் ப்ரூஸ் சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்து உட்காந்து ப்ரூஸ் என்னதான் சொல்றாரு அப்படின்னு ஹல்க் காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் நான் சொல்றதை கேளு, பொறுமையா உன்னோட மூச்சு எடுத்து விட்டு உன்னோட மனசை ஒருநிலைப்படுத்து, ஹல்க் நீ வலிமையானவன் தான், உன் கூட ப்ரூஸ் பேனர் சேர்ந்தா இன்னும் வலிமையாக முடியும், உன்னோட மனசை ஒருநிலைப்படுத்த இங்க இருக்க யாராலையும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரூஸ் ஹல்க் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸ் ஹல்க் மேலே ப்ரூஸ் மேலே மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க. அவங்க லான்ச் பண்ண மிசைல்ஸ் ஹல்கை ப்ரூஸை நோக்கி அவங்க கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த மிசைல்ஸ் அவங்க மேல பட்டு வெடிக்கிற தூரத்துக்கு வந்ததும் திடீர்னு அந்த மிசைல்ஸ் எல்லாமே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. அதை பார்த்ததும் ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு மிஷினை ஆக்டிவேட் பண்றாரு. அப்போ நம்ம ஹல்க் முன்னாடியும் ப்ரூஸ் பேனர் முன்னாடியும் ஜெயிண்ட் சைஸ் உளுவரின் வந்து நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஜெயிண்ட் சைஸ் உளுவரின் அவர் கையில வச்சிருக்க மிகப்பெரிய கிளாஸ் வச்சு ஹல்கையும் ப்ரூஸ் பேனரை குத்த போறாரு. அப்போ அந்த ஜெயிண்ட் சைஸ் உளுவரின் அவங்க கிட்ட வந்ததும் அவரும் திடீர்னு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாரு. இதை பார்த்ததும் இந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணவர் பயங்கர கோவத்துக்கு ஆளாகி அவருக்குள்ள இருக்கிற டீமன் கொஞ்சம் கொஞ்சமா அவரை விட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படியே ஸ்டேஜ் 3ல இருந்து ஸ்டேஜ் 9க்கு மிஷினை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. இப்போ நம்ம ஹல்க் முன்னாடி ப்ரூஸ்
ப்ரூஸ் பேனர் முன்னாடியும் தானோஸ் கேலக்டஸ்ல வர ஆரம்பிக்கிறாங்க. அவருக்குள்ள இருக்கிற டீமன் அவர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சதும் மிஷினோட லெவலை ஃபுல் லெவலுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மிஷின் ஆக்டிவேட் பண்ற லிவரையே கையால தனியா புடுங்கி எடுத்துடுறாரு. அப்படியே அவருக்குள்ள இருக்கிற டீமன் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து மொத்தமா வெளியே வந்ததும் அப்படியே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் எக்ஸ்ப்ளோர் ஆகுது. இதோட அந்த கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 13 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.